மிஸ்டர் விஜய், உங்களை ஆட்டி படைக்கின்ற அந்த 3 எழுத்து பெயர் அது என்னன்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரியும். அதுக்கு தானே பயப்படுறீங்க அப்படின்னு இன்னைக்கு பகிரங்கமாக எச்சரித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தஞ்சாவூர்ல இன்றைக்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுத்த கர்நாடக காங்கிரஸ் அரசையும் அதற்கு துணை போகக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜக அரசையும் இந்த இரண்டையும் கண்டிக்க திராணியற்ற தமிழ்நாடு தாவேக அரசையும் கண்டித்து திமுகவின் சார்பில் இன்றைக்கு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தஞ்சாவூர்ல நடத்துறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு நேரடியா சவால் விட்டார். எல்லாம் நீங்க யார் சொல்லி இயங்குறீங்க, யாருடைய ஐடியால உங்க வேலையெல்லாம் நடக்குது, எல்லாம் அந்த 3 எழுத்து பெயர் அதுதான் உங்களை பின்னால் இருந்து இயக்குகிறது. சட்டப்பேரவைக்கு வாங்க, பஞ்சாயத்து அங்க இருக்குது, சட்டப்பேரவையில வச்சுக்கிறேன் கச்சேரின்னு போட்டு உடைச்சிட்டார். ஆமா, இப்ப யார் அந்த 3 எழுத்து பெயர் அப்படிங்கிறதையும் உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு முக்கியமா சொன்னாரு. அவரு யாரு? விஜயனுடைய டயலாக் எடுத்து விஜய்க்கு சொன்னார். ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க மிஸ்டர் விஜய் அப்படின்னு அவ்வளவு காத்திரமா சொல்லியதோடு தமிழ்நாட்டுல இந்த அமைச்சர்கள் பண்ற கூத்தையும் வச்சு கிளி கிளின்னு உரிச்சு தொங்க விட்டுருக்காரு. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் வச்சு உரின்னு உரிச்சு உப்பு கண்டம் போட்டு காய வைக்கிறார். இன்னொரு பக்கம் நீதிமன்றம் நங்கு 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 நங்குன்னு மண்டையில கொட்டுது. ஆமா, ஆனால் இது எதை பற்றியும் கவலைப்படாத இந்த அரசு யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தால் நீங்க ஆடி போவீங்க. இது எல்லாவற்றையும் சேர்த்துதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள சொல்லலாம். காவிரி வறண்டு போய் கிடைக்கிறது, டெல்டா காய்ந்து போய் கிடைக்கிறது. குறுவை சாகுபடி இந்த ஆண்டு இல்லைங்கிற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. இதை பற்றி வாயே திறக்காத ஒருவர் முதலமைச்சர். இதை பற்றி பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டினா தெரிச்சு ஓடுற ஒருத்தர் நீர்வளத்துறை அமைச்சர். இதை பற்றி எந்த தகவலும் தெரியாத ஒருத்தர் வேளாண் துறை அமைச்சர். இப்படித்தான் இன்னைக்கு நாடு இருக்கு. ஏன் சார் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, அவர் இதுக்கு கூட பதில் சொல்ல முடியாம போறாரே சார் அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் கேட்டா அவருக்கு அர்ஜென்டா சுச்சு வந்திருக்கும் போயிருப்பாருங்கிறார். அதை டீசெண்டா சொல்றாரு, இயற்கை உபாதையை கழிக்க போயிருப்பாருங்க அப்படின்னு சொல்றாரு. என்னத்த சொல்றது, எனக்கு ஒண்ணும் புரியல. மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட இன்னைக்கு மைக்க நீட்டுறாங்க. கோவில்பட்டியில இருக்காரு, எல்லாம் ஒரே தொகுதி தான், கோவில்பட்டியில இருக்காரு, ஒரே மாவட்டம். கோவில்பட்டியில இருக்கிறவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த தூத்துக்குடியில ஒரு பிரச்சனை, அதை தூத்துக்குடியில வந்து கேளுங்க, அங்க சொல்றேன். என்ன இது, எனக்கு இந்த வடிவேல் காமெடி ஒரு ஞாபகம் இருக்கு. வாடா நீ என் ஏரியாவுக்கு வாடான்னு அந்த தெரு பேரு வீட்டு பேரு ஒண்ணுன்னா சொல்லிட்டு போரு. இந்த மாதிரி அமைச்சர் கடைசி வீடு வரைக்கும் தேடி போகணும் போல இருக்கு பத்திரிகையாளர்கள். இப்படி இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மிக முக்கியமாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவ்வளவு காய்ந்து போய் கிடைக்கிறதே டெல்டா. திருவாளர் விஜய் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. இந்த 3 மாசத்துல நீங்க யாருடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? யார் உங்களை ஆட்டி வைக்கிறா தெரியுமா? அந்த 3 எழுத்து. ஆமா, அந்த 3 எழுத்து என்ன என்ன? அதேதான், கரெக்டா சொல்லிட்டீங்க. கரெக்ட். RSS. RSS. RSS செயல் திட்டங்களைத்தான் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் செயல்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப உங்களுக்கு டவுட் வரும், சார் நாங்க வேற ஒரு 3 எழுத்த நினைச்சோம். RSS டைரக்டா இயக்கல. RSS அந்த 3 எழுத்து கொண்டவர்களின் மூலமாகத்தானே இயக்குகிறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். உண்மைதான், நீங்க நினைக்கிறது உண்மைதான். எனக்கு நான் தைரியமா வெளிப்படையா சொல்லிடுறேன். நீங்க நினைக்கிறது உங்க மனசுக்கு நான் சொல்லட்டுமா? கரெக்டா? RSS நேரடியாக இயக்குகிறதா அல்லது யார் மூலம் இயக்குகிறதா? அதான உங்க கேள்வி. RSS பிஜேபி என்ற அந்த 3 எழுத்து கட்சியின் மூலமாக விஜய் இயக்கி கொண்டிருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் உரிச்சிருக்கிறார். என்னங்க, ஹலோ, நீங்க வேற ஏதாவது நினைக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீங்க வேற ஏதாவது நினைச்சீங்களா? அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் நினைச்சது இதுதான், உதயநிதி ஸ்டாலின் சொன்னது இதுதான். RSS பிஜேபி இதத்தான் அவர் சொல்றாரு. பாஜக, ஏன்னா பாஜகங்கிற பேரை சொல்றதுக்கே அஞ்சுகிறார் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு. இன்னைக்கு
விவசாயிகள் நான் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் விவசாயியாக பிறக்க வேண்டும் அப்படின்னா சொன்னாரு விஜய். அதான் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு கேட்டாரு, அடுத்த ஜென்மத்தை விடுங்க, இந்த ஜென்மத்தில நீங்க விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்களே, விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணல, சரி, போராட்டத்திற்கு என்று வந்த விவசாயிகளை வீட்டு சிறையிலேயே வைக்கிறீங்க, சரி, அதை கண்டிக்க மறுக்கல. அந்த விவசாயிகள் நாங்க டெல்லிக்கு போய் போராடுறோம், இங்க இருந்து ரயில பிடிச்சு போனா, டெல்லிக்கு போறதுக்கு முன்பாக மகாராஷ்டிராவில் பாஜக அரசு ரயில் நிலையத்தில் அங்கேயே அவங்களை இறக்கி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வலுக்கட்டாயமா ட்ரெயின்ல இருந்து இறக்கி இன்னொரு ட்ரெயின் ஏற்றி திருப்பி ஊருக்கே அனுப்பி விட்டாங்க. எப்படி எங்கள் தமிழ்நாடு விவசாயிகளை பாஜக அரசு பாதியில இறக்கி விடலாம்னு திராணி தெம்பு தைரியம் இருந்தா நீங்க கேட்டிருப்பீங்க. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி தைரியம் இல்ல திரு விஜய் அப்படின்னு அதையும் இன்று உதயநிதி ஸ்டாலின் சுட்டி காட்டுகிறார். இது எல்லாவற்றுக்கும் மேல ஒண்ணு சொன்னாரு, ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னாரு. அது என்ன ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னா, இவர் ஆய்வுக்கு போறாரு பாருங்க. அந்த இப்ப போய் மெட்ரோ ஆய்வு செய்தார், அந்த மெட்ரோ கலைஞர் கொண்டு வந்தது. இப்ப மேல இருந்து பார்த்தாரு மெட்ரோ பாலம், அந்த மெட்ரோ பாலம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. இவர் போய் ஆய்வு செய்யற எல்லாமே திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான். திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்ல போய் நின்று ரீல்ஸ் எடுத்துட்டு என்ன பெருமை வேண்டி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு சீட் செய்யாதீங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு காத்திரமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்ப இவ்வளவு கேள்வி எழுப்பிட்டு அவர் கடைசியா அவன் சொல்றாரு, இது எதற்கும் உங்ககிட்ட பதில் இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும், சட்டப்பேரவை கூடுகிறது, அங்க வச்சுக்கிறோம் கச்சேரிய, நீங்க வாங்க சார், சட்டப்பேரவைக்கு வாங்க சார். அப்ப சட்டப்பேரவையில எதெல்லாம் பெரிய பிரச்சனையா ஆயிடும்? காவிரி பிரச்சனை மட்டுமா அப்படின்னா இல்ல, காவிரி பிரச்சனையை விட மிக மிக முக்கியமான சில பிரச்சனைகளும் இருக்கிறது. காவிரி பிரச்சனை மிக மிக முக்கியமான பிரச்சனை, அதற்கு இணையான இன்னும் பல பிரச்சனைகளும் இங்கே இருக்கிறது. சரியா? ஒண்ணு காவிரி பிரச்சனை, இன்னொன்னு என்ன சார், இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரம், அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏத்தணும், அந்த தர்காவுக்கு அருகிலேயே தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஹிந்துத்துவ அமைப்புகள் போராடி வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த திமுக ஆட்சியில நீதிமன்றம் உத்தரவிட்டு நீதிமன்றம் நாங்களே போய் ஏத்துவோம்னு வந்த பிறகும் கூட கடந்த திமுக ஆட்சியில முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திடீர்னு நீங்க ஒரு புதிய மரபெல்லாம் சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்கனவே மலையில் தீபம் ஏற்றப்படும் அதே இடத்தில் தான் தீபம் ஏற்றப்படும், நீங்கள் மத பிரச்சனையை தூண்டுவதற்கென்றே இதை கையில் எடுக்கிறீர்கள், இதை அனுமதிக்க முடியாதுன்னு ஆளுமையோடு உறுதியா நின்றார். இப்ப இந்த அரசு வந்த உடனே வேற வழி இல்ல, இப்ப திமுக அப்படி நின்றுடுச்சு. இப்ப நம்ம நிக்கலைனாலும் சிக்கல், நின்னாலும் பிஜேபி ஏன் நிக்கிறேன்னு கேட்கும், என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போனாங்க கட்ட கடைசியா. இப்ப இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்குது, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஆட்சிக்கு எத்தனை மாசம் ஆச்சு, மதுரை ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, இப்பதான் வருவீங்களா, தடை கொடுங்க சார் அந்த ஹைகோர்ட் உத்தரவுக்கு. ஹைகோர்ட் என்ன உத்தரவு போட்டிருக்கு, அந்த குறிப்பிட்ட இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு, அதுக்கு தடை கொடுங்க சார். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது தடை கொடுக்க முடியாது, இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு மாநில அரசை பார்த்து இன்றைக்கு கேக்குது. அப்ப நீங்க ஆக்கப்பூர்வமாக செய்யணும்னா என்ன பண்ணிருக்கணும், முதல்ல நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், போகல. அல்லது நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் நான் அதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆளுமை உங்களுக்கு இருக்கணும், அதுக்கு ஸ்டாலினா இருக்கணும். உங்களால அது முடியாது, நம்ம சினிமால மட்டும்தான் டைலாக் பேசுவோம். அப்ப தொடர்ச்சியா இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த சில மாதங்கள்ல மட்டும் நீதிமன்றத்துல மட்டும் இவங்க எதுலாம் குட்டு வாங்கியிருக்காங்க தெரியுமா, இவங்க இது எதுலயுமே கவனம் செலுத்தல. நீங்க திருப்பரங்குன்ற விவகாரத்துல இவ்வளவு நாள் என்ன செய்யுங்க, நீதிமன்றம் கேட்குது 151 மருத்துவ உயர் படிப்புகளுக்கான இடங்கள் பறி போயிடுச்சு, ஒன்றிய அரசுக்கு போயிடுச்சு. அந்த கேஸ்ல யாரா வாதாடினான்னு பார்த்தா நல்ல சீனியர் கவுன்சில்ஸ் வச்சு வாதாடி இருக்கணும், இல்ல ஒரு ஜூனியர் அனுப்பி விட்டுருக்காங்கன்னு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. நீதிமன்றமே அதை கேட்கிற வீடியோஸும் கூட வெளியாச்சு. அப்போ நீங்க திறம்பட நல்ல வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி இருந்தீங்கன்னா 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும், அது போச்சு. நீங்க இவங்க எதெல்லாம் கோட்டை விடுறாங்கன்னு பாருங்க, காவிரி நீரை கோட்டை விட்டாங்க, 151 மருத்துவ சீட்டை கோட்டை விட்டாங்க. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீதிமன்றமே தலையில கூட்டுது. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இந்த அரசுக்கு உளப்பூர்வமாகவே மதச்சார்பின்மையை மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்ல. நான் ஓப்பனா சொல்றேன், இவங்க RSS செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தான் காத்திருக்கிறார்கள். அதுக்கு இன்னொரு ஆதாரம் நான் தரட்டுமா, நீங்க தமிழ்ல தாவேக அரசு ஒரு உத்தரவு போடுது. என்ன உத்தரவு, பள்ளிகளில் எந்த மத வழிபாடும் செய்யக்கூடாது. ஹிந்து முன்னணி உடனே இந்த உத்தரவை எடுத்துட்டு என்ன சொல்றாங்க, பள்ளிகளில் எந்த மத வழிபாடும் செய்யக்கூடாது என்று தாவேக அரசு உத்தரவு போட்டிருக்குது, இது சூப்பர், இது கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு ஆப்பு அப்படின்னு யார் போடுறா, ஹிந்து முன்னணி இதை கொண்டாடுது. கொண்டாடியது மட்டுமல்ல, நெல்லை மாவட்டத்துல திசைன்வேலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பள்ளியில, அது கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல், கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல ஜப கூட்டம் நடத்துறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை,
அரசு பள்ளி என்பது வேறு, அரசு உதவி பெறும் பள்ளி என்பது வேறு. அப்ப அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் ஹிந்து நடுநிலை பள்ளின்னு இருக்குது. அதுல ஹிந்து சாமிகளை, ஹிந்துக்களுக்கான வழிபாட்டு முறைகளை சொல்லக்கூடிய பாடல்கள் இடம்பெறுவதும் உண்டு. அப்ப அதையும் போய் தடுப்பீங்களா? அதோட மேனேஜ்மெண்ட், இப்ப கிறிஸ்தவ மேனேஜ்மெண்ட் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இருக்குது. சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்கும், மேனேஜ்மெண்ட் முஸ்லிம்ஸ்ல இருக்கும். சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்கும், மேனேஜ்மெண்ட் ஒரு ஹிந்து அமைப்பிட்ட இருக்கும். சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்கும், மேனேஜ்மெண்ட் கிறிஸ்தவ அமைப்புகளிடம் இருக்கும். இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அந்தந்த அந்த அந்த மேனேஜ்மெண்ட் எந்த மதம் சார்ந்து இருக்கிறதோ அந்த மதம் சார்ந்து ஜப கூட்டங்களை அவங்க நடத்திட்டு போறாங்க. யார் கழுத்துலையும் கத்தி வைக்கல. இல்ல, இப்ப நான் படிச்சது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தான். கிறிஸ்டினா மாறிட்டனா? இல்லையே. நான் இன்னமும் கோயிலுக்கு போறேன், இன்னமும் என் சாமியை கும்பிடுறேன், என் குலதெய்வத்தை கும்பிடுறேன். நான் செந்தில் வேளா தானே இருக்கிறேன். அப்ப ஒரு கிறிஸ்தவருக்கு அவருடைய கடவுளை ஜெபம் பண்ணுவதற்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒரு இஸ்லாமியருக்கு அவருடைய கடவுளை வழிபடுவதற்கு உரிமை இருக்குதா இல்லையா? அவ்வளவுதானே. இதுல இப்ப ஹிந்து முன்னணி என்ன சொல்றாங்க, தாவேக அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அங்க போய் நேத்து ஹிந்து முன்னணி பிரச்சனை பண்ணிருக்கு. எங்க? அந்த பள்ளிக்கூடத்துல. சரியா? நீங்க கவனிச்சுட்டு வாங்க. இவங்க நீங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வேளாண் துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மரபு கிடையாது. பட்ஜெட்டை எடுத்துட்டு போய் வெங்கடாஜலபதி கோயில்ல வச்சு வழிபட்டு நீங்க வர்றாரு அமைச்சர். சரியா? அரசுக்கு மதச்சார்பின்மை இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாளைக்கு ஒரு பட்ஜெட்டை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பள்ளிவாசல வச்சு பிரேயர் பண்ணா நீங்க விட்டுருவீங்களா? எல்லாமே தப்புதான். நீங்க உங்க வழிபாட்டை வீட்டுக்குள்ள வைக்கணும், பொது இடத்துல வைக்க கூடாதுங்கிறது அவருடைய வாதம். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க பாஜக இருந்து, என்ன தவறு அப்படிங்கிறாங்க. இப்ப தாவேக அரசுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் போறான்னு பாருங்க. தாவேக அரசை ஹிந்து முன்னணி பாராட்டுகிறது, தாவேக அரசை ஹிந்து அமைப்புகள் பாராட்டுகின்றன, தாவேக அரச பாஜக பாராட்டுகிறது, கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சிக்கிறது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ல. ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு நீங்க நாங்க ஆதரவு கொடுக்கோம். நீங்க இப்ப மறைமுகமாக ஆள்வது யார்? ஆளுநர் தான் ஆள்றாரு, பாஜக தான் ஆளுது. ஏன்? தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டு வந்தே மாதரம் வந்துடுச்சு. ஐயமலை தேடி பாக்குறேன், ஐயமலை காணும். இருக்கா இல்லையானே தெரியல. ஐயமலை கேட்கணும்ல, ஏன் வந்தே மாதரம் கட்டாயப்படுத்தப்பட்டுச்சு? தமிழ்நாடு அரசு சார் அட்லீஸ்ட் கண்டிச்சிங்களா? தாவேகா கண்டிச்சுதா? கண்டிக்காது. அப்ப தாவேகா யாருக்கு வேலை செய்யுது? ரைட், ஓகே. இப்ப நீதிமன்றம் திருப்பரங்குன்ற விவகாரத்துல இப்படி சொல்லியதற்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவேக அரசு திட்டமிட்டு மதச்சார்பின்மைக்கு எதிராக, மத நல்லிணக்கு எதிராகத்தான் அவருடைய செயல் திட்டம் இருக்கிறதோங்கிற ஐயப்பாட்டை நமக்கு ஏற்படுத்துது. ஏன்னா திருப்பரங்குன்றம் குறித்த ஆவண படத்தை திரையிடுவதற்கு அனுமதி மறுத்தது தாவேக அரசு. புரியுதா உங்களுக்கு? ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? அப்ப நீட்டு வேண்டாங்கிறீங்க, ஆனா நீட்டுக்கு எதிராக போராடும் மாணவர்களை கைது செய்றீங்க. சரியா? காவிரியில தண்ணி வேணுங்கிறீங்க, காவிரியில தண்ணீர் திறந்து விட மறுக்கின்ற கர்நாடக காங்கிரஸ் அரசையும் ஒன்றிய பாஜக அரசையும் எதிர்த்து போராட வருகின்ற விவசாயிகளை வீட்டு காவல்ல வைக்கிறீங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்துல முந்தைய அரசு நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு தான் வாயிலிருந்து வருதே தவிர, நாங்க உறுதியாக மதச்சார்பின்மையின் பக்கம் நிப்போன்னு சொல்ல வழி இல்ல, வாய் வரமாட்டேங்குது. சரி, அப்ப கூட அப்படி ஒப்புக்கு சொல்றீங்களே தவிர, உளப்பூர்வமாக அந்த நிலைப்பாடு இருந்துச்சுன்னா திருப்பரங்குன்ற ஆவணப்படத்தை ஏன் தடை செய்றீங்க? இந்த எந்த கேள்விக்கும் பதில் வராது. வந்தே மாதரத்தை கட்டாயப்படுத்தி இருக்குது ஒன்றிய அரசு, அதை எதிர்ப்பீங்களா? எதிர்க்க மாட்டீங்க. இது எதற்குமே பதில் வராது. ஆனால் நீங்க எல்லாரும் நம்பணும், இவங்க பாஜகவுக்கு எதிரி, பாஜக நேரடியாக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவை ஆதரிக்கின்றன, விசிக தாவேகாவை ஆதரிக்கிறது, மதிமுக தாவேகாவை ஆதரிக்கிறது, ஐஎம்எல் தாவேகாவை ஆதரிக்கிறது. இவங்க யாரும் அமைச்சர் பதவிகளுக்காக ஆதரிக்கல அப்படின்னு நீங்க எல்லாம் நம்பணும். நல்லா இருக்குல்ல இது? சார் இது நாட்டுல இதை யாராவது கேட்டுட்டா அவனை பிடிச்சு திட்டுறது வண்டியா. சரி, இப்ப அதோட இப்ப நீதிமன்றம் 1-2 விஷயத்துல குட்டு வைக்கல. இப்ப இவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இங்க இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய். நீதிமன்றம் கேக்குது, எதுக்கு கைது பண்ணிட்டு வந்த? வெளியில விடு. அவர் வெளியில விட்டாச்சு. செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது பண்ணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்ஜாமீன் கேட்டு போறாங்க. இவங்க வாதம் வச்ச அழக பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இவங்க என்ன வாதம் வச்சாங்கன்னு டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த செய்தியாளர் நிரஞ்சன் குமார் அவருடைய ட்விட்டர்ல எழுதியிருக்கிறார். நான் அதை அப்படியே வாசிக்கிறேன், உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். அவர் கோர்ட் அங்க சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போவாரு, அந்த வழக்கையெல்லாம் நேர்ல பாப்பாரு, தெளிவா செய்திகளை கொடுக்கக்கூடிய அருமை தம்பி. அவர் சொல்றாரு, ஐயா இவரை சாட்சிகள் எல்லாம் கலைச்சிருவாரியா, அதனால இவரை இது முன்ஜாமீன் கொடுக்க கூடாது. அவர் கேட்கிறாங்க, நீதிபதி மாண்புமிகு நீதிபதி கேட்டிருக்கிறாரு, ஏங்க இது முன்ஜாமீன் மனு,
இதுக்கும் சாட்சியை கலைச்சிருவாங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? சாட்சியை கலைத்து விடுவார்கள் அப்படிங்கிறது எப்போ வரும்? ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணது பிறகு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ண பிறகு அவருக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னா அவர் சாட்சியை கலைச்சிருவாங்கன்னு வரும். முன்ஜாமீன் மனுல போய் இப்படி ஒரு வாதத்தை வச்சு நீதிபதி கேட்டிருக்காரு. இது முன்ஜாமீன் மனு, இதுக்கும் சாட்சியங்களை கலைப்பதற்கு என்ன சம்பந்தம்? அதனால நாங்க அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கிறோம், தேவைப்படும் பொழுது விசாரியுங்கள், முழு ஒத்துழைப்பு வழங்க சொல்கிறோம், வேறு என்ன எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே இவங்க, ஐயா அவர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் உங்களிடம் வந்து சொல்ல அனுமதி கொடுங்கள், உங்களை யாரு தடுக்க போறாங்க, வந்து அனுமதி கேளுங்க, எப்போனாலும் கொடுக்குறோம். ஐயா அவர் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க சொல்லுங்க, முடக்கணும். ஏற்கனவே அவர் பாஸ்போர்ட் நீதிமன்றத்துலதான் இருக்கு, இது உங்களுக்கு தெரியாதா? நீதிமன்றம் கேக்குது. வேறு வழக்கில் அவருடைய பாஸ்போர்ட் ஏற்கனவே நீதிமன்றத்திலும் தானே இருக்கிறது, பிறகு என்ன? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்ல விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க. திருப்பி இவங்க யாரு? அரசு வழக்கறிஞர். அதைத்தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, வேற என்ன? வாட் நெக்ஸ்ட்? ஐயா இது 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 அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், 4 வார காலத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்யுங்க. உடனே இவங்க, ஐயா ஒரே வாரத்துல தாக்கல் செய்யறோம் ஐயா. நீதிபதி கேட்கிறாரு, என்ன அவசரம், என்ன அவசரம்? நானும் 4 வாரம் டைம் கொடுத்துருக்கல, போயிட்டு வாங்க. அப்ப என்னன்னா, எப்படியாவது செந்தில் பாலாஜியை பிடிச்சு உள்ள போடும், எப்படியாவது அனிதா ராதாகிருஷ்ணனை பிடிச்சு உள்ள போடணும். இதுதான் இவர்களுடைய இலக்காக இருக்கிறதே தவிர வேற எதுவும் என்ன இல்ல. உருப்படியா ஏதாவது இருக்குதானா? இல்ல. உருப்படியா ஒரு விஷயம், மேகதாது அணை திட்டத்திற்கு இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை, இதை கண்டிக்கணும். இப்ப தாவேகா, இது ரொம்ப முக்கியம், வாழ்வாதார சிக்கல். தயவு செய்து தமிழ் கேள்வி சொந்தங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போக எல்லாத்தையும். மேகதாது அணை திட்டத்திற்கு கொள்கை ரீதியில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. திட்ட அறிக்கையில் உள்ள தொழில்நுட்ப குறைபாட்டை சரி செய்தால் மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி கிடைத்துவிடும். மத்திய அரசிடம் எந்த ஆட்சேபனையும் இல்லை என மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் சோமண்ணா பேட்டி. டெல்லி சிறப்பு நிருபர் இதை போட்டிருக்கிறார். எப்படிங்க சோமண்ணா என்ன சொல்லிட்டாரு? அனுமதி கிடைச்சிருக்கிறாரு. எப்படி நீங்க அனுமதி கொடுக்கலான்னு ஒரு வார்த்தை கேட்கணுமே தாவேகா. அந்த நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காருங்க, எதுக்காவது பேசுறாரு. ஆனா எனக்கு இந்த மக்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல, அந்த நாடும் நாட்டு மக்களையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இன்னமும் அவரு ஸ்டைலா நடக்காரு, கோட்டு போடுறாரு, தாடி வச்சிருக்கிறாரு, ஹாய் சொல்றாரு, குட்டி சொல்றாரு, இப்படி வைக்கிறாரு. இது சோறு போடாதியா, இது தண்ணியை கொண்டு தராதியா, இது வேலை வாய்ப்பை தராதியா? வேலை வாய்ப்பை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? தொழில் நிறுவனங்களை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? விவசாயத்தை பெருக்குவதற்கு என்ன செய்யணும்? இதை பத்தி ஏதாவது பேச சொல்லுங்க உங்க முதலமைச்சர். ஏன்னா முதலமைச்சர் வாயை திறக்க முடியும். இப்படித்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைகளையும் சட்டமன்றத்துல வச்சு உரின்னு உரிப்போன்னு சொல்லியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். வருவார் சட்டமன்றத்தில், இதை திமுக மிகப்பெரிய பிரச்சனையாக நிச்சயமாக கேட்கும். நீதிமன்றம் இவங்க பாருங்க, ஒரு பழனி கோயில்ல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை. இது ஒரு பெரிய முறைகேடு. இது தொடர்பா ஒரு பதிவு போடுறாரு ஒரு தம்பி, அவரை உடனே பிடிச்சு கைது பண்ணிட்டாங்க. என்னன்னு, 2 சமூகங்களுக்கு இடையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறார். நீதிபதி கேட்கிறாரு, இதுல 2 சமூகத்துக்கு இடையில எங்கேயா பிரச்சனை வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜாமீன். ஒரு ஜென்சி தம்பி பேசுறாரு, உடனே அவரை பிடிச்சு உள்ள போடுறாங்க, நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுக்குது. என்ன நினைச்சிட்டீங்க? என்ன எல்லாத்துக்கும் இப்படித்தான் வருவீங்களா? அப்ப தாவேகாவை விமர்சிப்பவர்களை அல்லது கேள்வி எழுப்பவர்களை கைது செய்வதில் தான் இந்த அரசு ஆர்வம் காட்டுகிறதே தவிர நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் தலையில் கொட்டுகிறது. மாறாக ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாடு மக்களுக்காக பேச வேண்டிய எந்த ஒரு விடயத்தையும் அமைச்சர்களும் பேசுவதில்லை. துறை சார்ந்த அமைச்சர்கள், நீர்வளத்துறை அமைச்சருக்கு காவிரியை பத்தி எதுவும் தெரியுமான்னு தெரியல. நான் வந்து என் லைஃபுக்கும் தாவேகா பத்தி பேசுறது விட்டுறேன். ஒரே ஒரு பிரஸ் மீட் காவிரி இஷ்யூவை பத்தி செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு புஷி ஆனந்த் பதில் சொல்லிட்டாருன்னா நான் தாவேகாவை விமர்சிக்கிறதே என் வாழ்நாள் முழுக்க விட்டுறாங்க. சீரியஸா சேலஞ்ச். அவர் கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க. அவர் தானே நீர்வளத்துறை அமைச்சர். அவர் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அவ்வளவு ஏன் வார்த்தை. இப்ப நான் சொல்ல போறது ஏன் வார்த்தை இல்ல, உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு சொன்ன வார்த்தை. அவ்வளவு அமைச்சர்களும் ஜோக்கர்களா இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தை. ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல இன்னமும் ஒரு கூட்டம், ஆகா ஓஹோ அப்படி பாருங்க இப்படி பாருங்க, அவர் நடந்து வந்தா சூப்பர். அறிவார்ந்த தமிழ் சமூகமா இப்படி
திரை வேறு, தரை வேறு, திரைத்துறை வேறு, அரசியல் வேறு என்ற புரிதலற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு வெற்றி பெற்று விட்டார் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர் பின்னாடி போய் சேர்ந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம். நாளைக்கு யார் வெற்றி பெற்றாலும் பின்னாடி போய் சேர்ந்துருவீங்களா? நாளைக்கு தனுஷ் வருவாரு. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த விவகாரத்துல, மேகதாது விவகாரத்துல, காவிரி விவகாரத்துல இதுவரைக்கும் ஐயா வைகோ அவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை பேசாது எனக்கு பேர் அதிர்ச்சி. தமிழ்நாட்டின் எல்லா நலன்கள் ஆட்சி சிக்கல் தொடர்பாக முதல் குரல் ஐயாவிடமிருந்துதான் வந்தது கடந்த காலங்கள்ல. தமிழ்நாட்டுல ஒரு முல்லை பெரியார் பிரச்சனையா, காவிரி ஆற்று நீர் சிக்கலா, அது பேர் என்ன ஸ்டெர்லைட் பிரச்சனையா, முதலில் எல்லோருடைய கண்களும் மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களை தான் தேடும். ஏன்னா அவர் தான் முதல்ல வந்து நிப்பாரு, சண்டை போடுவாரு, லீகல் ஃபைட் பண்ணுவாரு, நீதிமன்றத்துக்கு போவாரு, அவரே வழக்கறிஞர் கோர்ட்டு போட்டு வாதாடுவாரு. எழுவர் விடுதலைக்கு சாத்தியப்படுத்தியதில் அவருடைய பங்கு பெரும் பங்கு. நளினி, முருகன் உள்ளிட்டவர்களை வந்து தூக்கில போடணும் போது அவங்களுடைய தூக்கு கயிற்றை அறுத்தெறிந்ததில் அவருடைய பங்கு பெரும் பங்கு. ஆனா இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் விஜய்க்கு வாளாகவும் கேடயமாகவும் இருக்கிறேங்கிறார். தமிழ்நாட்டுக்கு இருக்கணும்ல ஐயா நீங்க? நான் உங்களை விமர்சிக்கல ஐயா, உங்களுடைய பணி அளப்பரியது, வருத்தத்தோட கேட்கிறேன். நீங்க காவிரி விவகாரத்துல பேசி இருக்கணும்ல, அதை கண்டிக்காத விஜய் பத்தி நீங்க கேட்கணும்ல, காங்கிரஸையாவது கண்டிக்கணும்ல, அட்லீஸ்ட் பாஜகவையாவது கண்டிக்கணும்ல, நீங்க கேட்கல. எனக்கு என்னன்னா இப்ப வெற்றி பெற்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் நீங்க சரி என்று ஏற்றுக்கொள்ள தொடங்கி விட்டால் எல்லாரையும் கேட்கிறேன். நாளைக்கு தனுஷ் வருவாரு, தனுஷ் ஜெயிச்சிருவாரு, நீங்க எல்லாரும் தனுஷ் பின்னாடி போய் நிப்பீங்களா? அடுத்து பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டாருன்னா ஒருவேளை அவருக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் பின்னாடி போய் நிக்க போறோமா? வேற ஏதும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள், நடிகைகள் நாளைக்கு வருவாங்க, அவங்க வெற்றி பெறுவாங்க. நடிகர்கள் மட்டுமல்ல, நாளைக்கு யாரேனும் நடிகைகள் வந்து வெற்றி பெறலாம். நடிகைகள் வந்து வெற்றி பெற்றா அவங்க பின்னாடி போய் நிப்போமா? அப்ப நடிகர்கள் பின்னாடி தமிழ் சமூகம் செல்கிறது என்றால் அதை வந்து நேர்வழிப்படுத்தி அவர்களை அரசியல்மயப்படுத்தி அவர்களை சரியான திசைவழி போக்கில் இழுத்து வர வேண்டிய பொறுப்பு பெரியாரை, மார்க்சை, அம்பேத்கரியத்தை கற்று தேர்ந்த எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்து பிரமித்த வழிகாட்டிய தலைவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதா? அல்லது பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய சிந்தனைகளில் அந்த சிந்தனைகளை கரைத்து குடித்து அப்படி நிற்கக்கூடிய நாங்கெல்லாம் பிரமித்து பார்த்த ஆளுமைகள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக விஜய் பின்னாடி போய் நிக்கிறீங்கன்னு சொன்னா நாங்கெல்லாம் அப்புறம் தமிழ் சமூகத்துல யார்கிட்ட போய் முறையிடுறது, யாரை கேட்கறது? ரொம்ப வேதனையில் நான் இதை பேசுறேன். யாரையும் எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட கோபம்லாம் இல்ல. அவர் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று வள்ளுவன் சொல்லுவான். உங்க எல்லாருடைய மனசாட்சிக்கு நீங்க செய்யறது சரின்னு தோணுச்சுன்னா நீங்க செய்யுங்க. நீங்க திமுகவை தான் ஆதரிக்கணுங்கிறது கூட என்னுடைய நிலைப்பாடு இல்ல. உங்களுக்கு திமுக மீது கோபம் இருக்கலாம், அல்லது திமுக மீது வருத்தங்கள் இருக்கலாம், அது வேற. ஆனால் திமுக மீது ஏதோ வருத்தம் இருக்கிறது என்ற காரணத்துக்காக நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் எல்லாரையும், நான் நாட் ஒன்லி மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களை சொல்ல, நான் தாவேகா பின்னாடி அதிமுக இருந்து போறவங்க, கூட்டணி கட்சிகள், இன்னைக்கு சேர்ந்துக்கூடிய தோழமை கட்சிகள், புதுசா ஈவன் திமுக இருந்து போகக்கூடியவங்களை யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் நான் சேர்த்து கேட்கக்கூடிய கேள்வி. எனவே தமிழ் சமூகத்தின் நலன் பேண வேண்டும், தமிழ் சமூகம் மேன்மை பெற வேண்டும் என்றால் இது சரியான திசைவழி போக்கு அல்ல. இது இன்னும் சில ஆண்டுகளில் 5-10 ஆண்டுகள் இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து என்பதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும் உங்களுக்கு பேராதரவை தாக்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.